10th Max Unit 2 Sequence and Series Exercise 2.5 12th sum பார்க்க போகிறோம் ஓகேங்களா. The ratio of 6th term and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கோங்க. given என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ratio of 6th term to 18th term is 7:9 ஓகேங்களா. இப்போ 6th டேர்மை வந்து நம்ம எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா T6 அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். ஏன்னா டேர்மோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து T, அப்போ 6th டேர்ம் அப்படிங்கும்போது T6 அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம். இது வந்து ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்ததுனால is2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8th டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th டேர்மை என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா T8 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ ரேஷியோ ஆஃப் 6th டேர்ம் அண்டு 8th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 7:9 அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறணும் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா ரேஷியோனாலே நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், டிவைடில் போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ T6 டிவைடட் பை T8 இஸ் ஈக்குவல் டு 7/9. இப்போது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம் TNக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு என்ன அப்படின்னா A + n-1 × D ஓகேவா. அப்போ T6ஓட ஃபார்முலா என்ன, T6 இஸ் ஈக்குவல் டு A + 6 - 1 × D. ஸோ A + 6ல் 1 போச்சுன்னா எவ்வளோங்க 5. அப்போ A + 5D. அப்போ T6ஓட ஆன்சர் வந்து என்ன நமக்கு A + 5D. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 8th டேர்ம். ஸோ 8th டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி தான் T8 இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் 1 × D இஸ் ஈக்குவல் டு A + 7D. அப்போ T8ஓட ஜென்ரல் டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா A + 7D. இப்போ இந்த T6க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா A + 5D டிவைடட் பை T8க்கு பதிலாக A + 7D அப்படிங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு 7/9. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அப்போ 9 × A + 5D இஸ் ஈக்குவல் டு 7 × A + 7D ஓகேவா. இப்போ 9 வந்து என்ன சிம்பிளில் கனெக்ட் ஆகிருக்கு, மல்டிபிளில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 9 × A என்ன 9A ப்ளஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸுங்கிறனால இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம். 9 × 5D என்ன 45D இஸ் ஈக்குவல் டு 7 × A என்ன 7A ப்ளஸ் அகெயின் அடுத்த வேல்யூ 7 × 7 என்ன 49D. இப்போ வேல்யூ பாருங்கள், இங்கேயும் AD இருக்குது, இங்கேயும் AD இருக்குது. அப்போ ஏவெல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க, D எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போங்க. ஸோ அப்போ 9A இந்த 7A இங்கேயும், இந்த 45D வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டையும், 7A வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் வரும். அப்போ 9A - 7A அதாவது பாசிட்டிவ் இருக்கிறதுனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிரும் ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு 49D - 45D. இங்கேயும் அதே மாதிரி தான், இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இது கனெக்ட் ஆகும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது மைனஸ்னு உங்களுக்கு ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிக்கிறோம் ஓகேங்களா. அப்போ 9A - 7A வந்து என்ன 2A. இங்கே 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இப்போ 9ல் 7 போடுறதுன்னா 2. 49 - 45D என்ன 4D. அப்போ ஏவோட வேல்யூ என்ன உங்களுக்கு 4D டிவைடட் பை இந்த 2 வந்து இங்கே போகும்போது இது மல்டிபிளில் கனெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னா 2 அப்படின்னு கனெக்ட் ஆகிடும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன 1 2 2 2 4 2D. இப்போ ஏயோட வேல்யூ உங்களுக்கு என்ன 2D. ஸோ அவங்க எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் ஓகேங்களா. ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் டு 13th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிள், T9 டிவைடட் பை T13 அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு இப்போ T9 அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எப்போயுமே உங்களுக்கு A தான், ப்ளஸ் 9லேருந்து ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 8D. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஃபார்முலா
சப்போஸ் ஃபார்முலாவை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ T13 அப்படின்னா A + 12D. சிம்பிளாக 9லேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிடணும். அப்போ A + 8D. இங்கே 13லேருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா A + 12D இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 2D. அப்போ இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் 2D போட்டுக்கோங்க ப்ளஸ் 8D டிவைடட் பை அதே மாதிரி இந்த ஏக்கு பதிலாக நம்ம 2D ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே 2D போட்டுக்கோங்க ப்ளஸ் 12D இஸ் ஈக்குவல் டு 2ஓட 8 ஆட் பண்ணால் என்னங்க வரும்? 10D டிவைடட் பை 2ஓட 12 ஆட் பண்ணால் 14D. இப்போ DD உங்களுக்கு கட் ஆகிடும். ரிமைனிங் உள்ள வேல்யூ வந்து 10/14. இது 2 டேபிளால் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 5 2s are 10, 7 2s are 14. இதை வந்து நம்ம ரேஷியோ ஃபார்மேட்டில் ரைட் பண்ணும்போது எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா 5:7 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கான ஆன்சர் என்ன? 5:7. ஓகேங்களா? தேங்க்யூ.